தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானுடைய முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் வர ஜூலை 14ஆம் தேதி, அதாவது வரக்கூடிய திங்கட்கிழமை அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது. திருச்செந்தூரில் வந்த அத்தனை கூட்டமும் திருப்பரங்குன்றத்துக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக முருகர் எல்லாத்தையும் வர வச்சிருவாருன்ற நம்பிக்கையோடு தான் நாங்களும் இருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் மதுரை விட்டு வெளியூரில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகத்தில் வந்து கலந்துக்கோங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 5:45 6:30 மணிக்குள்ளே கும்பாபிஷேகம் முடிஞ்சிடும். ஸோ இயர்லியராக முடிகிறதுனால வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே அவங்களோட டைமும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் போய்க்கலாம். முடிச்சுட்டு அதே மாதிரி மகனுடைய கும்பாபிஷேகத்தை பார்க்குறதுக்கு அம்மாவும் அப்பாவும் நேரடியாக இங்கே வராங்க. அதாவது மீனாட்சியும் சொக்கநாதரும் திருப்பரங்குன்றத்தில் அன்னைக்கு இருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வந்துட்டு 6 மணிக்கு மேலே மீனாட்சி அம்மன் கோயிலில் நட சாத்திடுவாங்க. அம்மாவும் அப்பாவும் மகனோட கும்பாபிஷேகத்துக்கு திருப்பரங்குன்றம் வந்துடுறதுனால பக்தர்கள் எல்லாருமே அம்மா அப்பா மகன் அவங்களுடைய மனைவி எல்லாரையும் ஒரே இடத்துல, அதாவது முருகர் தெய்வானை மீனாட்சி சொக்கநாதர் எல்லாரையும் ஒரே இடத்துல நீங்கள் பார்த்துடலாம். ஸோ அதனால் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வெளியூர்லேருந்து அன்றைக்கி யாராவது பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நேராக திருப்பரங்குன்றம் வந்தீங்கன்னா குடும்பத்தோட எல்லாரையுமே தரிசனம் பண்ணிக்கலாம். வேலைகள் எல்லாமே ரொம்ப வந்துட்டு மும்முரமாக நடந்துகிட்ருக்குது. இன்னையிலேருந்து யாகசாலை பூஜை எல்லாமே தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் எல்லோரும் எங்கே இருந்தாலும் வந்து முருகரோட ஆசீர்வாதத்தையும் அனுகிரகத்தையும் பெற்றுக்கோங்க. ரொம்பவே சிறப்பான ஒரு இடம் இந்த திருப்பரங்குன்றம். சூரனை வதம் பண்ணிட்டு தெய்வானையை மணமுடிக்க வந்த இடம் தான் இது. கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, முருகருடைய அருள் பெறுங்க.